திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே தாய், தந்தை, மகன் என 3 பேரும் ஒரே நேரத்தில் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் 5 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு விசாரணை தொடங்கப்பட்டுள்ளது. சேமலைக்கவுண்டம்பாளையம் பகுதியில் தெய்வசிகாமணி, அவரது மனைவி அலமேலு மற்றும் மகன் செந்தில்குமார் ஆகியோர் இரவில் உறங்கிக் கொண்டிருந்த பொழுது ஏதோ ஓசை கேட்டதை அடுத்து கதவை திறந்த தெய்வசிகாமணி மர்ம நபர்களால் வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கிறார். இதைத் தொடர்ந்து வீட்டிற்குள் புகுந்த மர்ம நபர்கள் அவரது மனைவி மற்றும் மகனை உறங்கிக் கொண்டிருந்த நிலையிலேயே வெட்டி கொலை செய்து கொள்ளையடித்து சென்றுள்ளனர். இன்று காலை செந்தில்குமார் வரச்சொல்லியிருந்த சவர தொழிலாளி அவர்களது வீட்டிற்கு வந்து பார்த்தபோது மூவரும் பிணமாக கிடந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்து காவல் நிலையத்திற்கு தகவல் அளித்திருக்கிறார். சம்பவ இடத்திற்கு வந்த திருப்பூர் மாநகர காவல் ஆணையர் லட்சுமி விசாரணை மேற்கொண்ட போது அவரிடம் செந்தில்குமாரின் மனைவி கதறி அழுதபடியே கொள்ளையர்களை நிச்சயம் பிடிக்கவில்லை என்றால் காவல்துறைக்கு கேவலம் என தனது ஆத்திரத்தை வெளிப்படுத்தி அழுத சம்பவம் மக்களிடையே சோகத்தை உருவாக்கி இருக்கிறது. கண்டுபிடிக்க வேண்டியது உங்க பொறுப்பு. உங்களால முடியலன்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கே கேவலம். தூங்கிட்டு இருக்க அப்படி வெட்டி இருக்கானுங்க மேடம். என் பிள்ளை 7 வயசு, பையன் 12 வயசு. என்ன பண்ணுங்க சொல்லுங்க. எனக்கு தெரியும். ஒரு வருஷத்துல கேஸ க்ளோஸ் பண்ணீங்க. தெரியும் எப்படி முடியாது.